பிடிச்சவங்களுக்கு நீங்க மெமரபிளான கிஃப்ட்ஸ் தரணுமா? மெமரபிளான போட்டோஸ் வச்சு 3dselfie.com அழகான 3D மினியேச்சர் டால்ஸ் பண்ணி தராங்க. கான்டாக்ட் நம்பர் 7900060026. இந்த போஸ்டர் மேலேயும் இந்த படத்தினுடைய காப்பி அந்த படத்தினுடைய உல்டா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது காலகாலமாக அந்த போஸ்டர் வரும்பொழுது இந்த படத்தினுடைய இன்ஸ்பயர் இதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா நீங்க ஒரு போஸ்டர் டிசைன்ல வேற என்ன பண்ணிட முடியும் உங்களுக்கு? இப்போ தியேட்டருக்கல்னு ஒரு விஷயம் வரும்போது ரெஜெண்ட் கிட்ட தான் நீங்கள் கொடுத்தாக வேண்டும். ஏன்னா பெரும்பான்மையான தியேட்டர் அவங்க கிட்ட தான் இருக்குது. இப்போ 1100 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா ஏற்கனவே 900 ஸ்க்ரீன்ஸ் அவங்க தான் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அப்போ நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இல்லை மிரட்டப்படுவதற்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. இது சோஷியல் மீடியாவில் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. விஜயை தடை செய்ய பார்க்குறாங்க, அவரை அழுத்தம் கொடுக்க பார்க்குறாங்க, ஏறக்குறைய அவருடைய மாசையெல்லாம் குறைக்க பார்க்குறாங்க. இல்லை அரசியல் பேச போகிறாரா, ஒரு குட்டி கதை சொல்ல போகிறாரா? ஆனால் விஜய் எது பேசினாலும் அது மறுநாள் இல்லை அன்றையே மீடியாக்களில் ஒரு பேசும் பொருளாக, தலைப்புச் செய்தியாக, போஸ்டராக, தம்ப்லைனாக மாறும். ஒரு மாவட்டத்துக்கு 200 பேர் அப்படின்பொழுது எல்லாமே மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்பொழுது ஏறக்குறைய விஜய் அரசியல் தான் பேசுவாரோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து ஏறக்குறைய ஜெயிலரே அந்த ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் இருந்தது. அது வெற்றி விழாவில் பேசியிருக்காரு இல்லைங்களா ரஜினி. அனிருத் இல்லைன்னா அது ஒரு ஆவரேஜ் மூவி தான் அப்படி தான் இருந்தது. அந்த ஆடியோ லான்ச்சு மீடியாக்கள் கொண்ட ஒரு பரபரப்பு செய்தி அது பெரிய படமாக மாற்றிடுச்சு. இன்னைக்கு 700 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. எனக்கு தெரிஞ்ச விஜய் அதற்கு எதிரான ஒரு பதிலை சொல்லவே மாட்டார். அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. ஆனால் மகிழ் திருமேனி நிஜமாகவே மகிழ்ச்சியில் இருக்காராம். நம்ம கேள்விப்பட்ட பிறகு எப்போ ஷூட்டிங் கிளம்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல டைரக்டரை தூக்கி இப்படி கட்டி போட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க. போகிற இடம் பூரா வெங்கட் பிரபு உளறி கொட்டிக்கின்னு வர்றது, அவராகவே ஒரு அப்டேட் கொடுக்குறது, யார் 2 விஜய் இருக்கிறதுன்னு அவர் தான் சொன்னார். ஏற்கனவே விஜய் தான் கூப்பிட்டு கண்டிச்சதாக ஒரு தகவல். அது நியாயமான ஒரு விஷயம் தானே. அறம்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யாறு பாலு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தளபதி விஜய் அவருடைய லியோ திரைப்படம் போஸ்டர்கள் அடுத்தடுத்து வந்தது. அந்த போஸ்டர்களில் நம்ம ஒரு சில போஸ்டர் பற்றி பேசியிருந்தோம். கடைசியாக ஃபேஸ் த டெவில் அப்படிங்கிற மாதிரி போட்டு சஞ்சய் தத் அப்படி கழுத்தை பிடிக்கிற மாதிரி வச்சுருந்தாரு. அது இந்த ஹிந்தி போஸ்டர், ஹிந்தி வில்லன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மேட்ச் ஆகிட்டு இருந்தது சார். ஆனால் அந்த போஸ்டர்ஸ் அப்பொழுது கொஞ்சம் ட்ரோல் ஆகிட்டு இருக்கே, காரணம் என்ன? ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு போஸ்டர் அப்படின்னு விட்டுருந்தாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 30 நாள் அப்போ ஆரம்பிக்கும் போது 30 நாளும் லியோ கொண்டாட்டமாக இருக்கும் அப்படின்னு லோகேஷ் சொல்லியிருந்தார். அப்புறம் லலித்தும் பேசிகிட்டு இருந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும்னு. இந்த போஸ்டர் ஒவ்வொன்றும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விதமாக பேசிகிட்டு இருந்தார். அதே சமயம் அந்த போஸ்டர் மேலேயும் இது இந்த படத்தினுடைய காப்பி அந்த படத்தினுடைய உல்டா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது காலகாலமாக அந்த போஸ்டர் வரும்பொழுது இந்த படத்தினுடைய இன்ஸ்பயர் இதிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு போஸ்டர் டிசைனில் வேறு என்ன பண்ணிட முடியும்? உங்களுக்கு இருக்கிறது ஒரு விஷயத்தை டீகோட் பண்ணி காமிக்கிறீங்க அப்படின்னா அது வேறு ஒரு படத்துலேருந்து வந்த சாயல் கூட இருக்கலாம். திரும்பவும் அதையே சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆனால் இந்த 4 போஸ்டர் வந்தப்போ ஒரு படத்தினுடைய தொடர்ச்சியான விமர்சனம் வந்துக்கிட்டு இருந்தது. அது என்னென்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ். எல்லாமே அந்த மேலே கொடுத்த அந்த கேப்ஷன்லேருந்து எல்லாமே அதை தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸோடைய தழுவல் பாதிப்பு இல்லைன்னா அதுலேருந்து ஒரு லைன் இது எடுத்து பண்ணலாம்னு ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் ஒன்று அப்படியே புத்தம் புதிய கதை ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இது பண்ண கதையும் கிடையாது. உலக சினிமாவில், இந்திய சினிமாவில் வந்த பல 100 படங்களில் அதுவும் ஒன்று ஒரு லைனில் சொல்லிட்டு போயிடலாம். இதில் லோகேஷ் கனகராஜோடைய மேக்கிங் ஸ்க்ரீன் பிளே இது என்னவா இருக்கும், அதுதான் முக்கியமான விஷயம். அது நீங்கள் கதை சொல்கிறது நீங்கள் ரொம்ப ஈஸி, படம் பண்ணுறது தான் கஷ்டம். அந்த படம் பண்ணுறது எப்படின்னா படம் பார்க்கிறவன் அடுத்த காட்சி என்னன்னு சொல்லிடக்கூடாது, செல்ஃபோன் எடுத்து நோண்டக்கூடாது. இதில் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இல்லைன்னா அவனை யோசிக்க விடக்கூடாது. சமீபத்தில் வந்த மார்க் ஆண்டனி அவனை யோசிக்க விடலை, படம் அவன் பாட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதை தான் லியோவில் என்ன பண்ண போகிறார்? ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், கொரியா படமாக இருக்கட்டும், மலையாள டப்பிங்காக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜுடைய அந்த மேஜிக் என்னவாக இருக்க போகிறது லியோவில், அதுதான் அக்டோபர் 19 ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் தெரியும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் தான், 26 நாட்கள் தான் சார் இருக்குது. இந்த நேரத்தில் அந்த தியேட்டரிக்கல் அதாவது ரைட்ஸ் ஃபாரின் ரைட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு விலைக்கு வித்துருச்சு. கேரளாவில் வித்துருச்சு, ஆந்திராவில் வித்துருச்சுன்னா சொன்னாங்க. தமிழ்நாடு தியேட்டரிக்கல் இன்ன வரைக்கும் கொடுக்கல, லலித் பத்திரமா வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது அதை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ரெட் ஜெயண்ட் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும், விஜய் மிரட்டப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அது உண்மையாக ஒருவேளை அந்தளவுக்கு ஆர்வமாக இருப்பாங்களா? ஏன்னா
ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கும்போது ரெட் ஜெயின் வந்து லியோ திரைப்படத்தை வெளியிடணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்களா? இல்லை, இதில் 2 விஷயம். ஒன்று வந்து நீங்கள் சொன்னதில் வந்து தமிழ்நாடு ரைட்ஸ் வந்து லலித் கிட்ட தான் இருக்குது. அதை பிரித்து விற்றுட்டார் ஏரியா வைஸாக. ஏறக்குறைய 3/4 விற்றுட்டாருன்னு ஒரு தகவல் இருக்குது. வந்து விற்று தான் ஆகணும். அவர் என்ன பண்ணணும், ஏறக்குறைய தமிழ்நாடு ரைட்ஸே அவர் கொடுத்துருந்தா ஒரு 100லேருந்து 110 கோடி வரைக்கும் அது வந்து சேல் ஆகிருக்கும். சேலம் அது இதுன்னு ஏரியா வைஸாக வந்து பிரித்து கொடுத்துட்டாரு. இப்போ தியேட்ரிக்கல்னு ஒரு விஷயம் வரும்போது ரெட் ஜெயண்ட் கிட்ட தான் நீங்கள் கொடுத்தாக வேண்டும். ஏன்னா பெரும்பான்மையான தியேட்டர் அவங்ககிட்ட தான் இருக்குது. வந்து இப்போ 1100 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா ஏறக்குறைய 900 ஸ்க்ரீன்ஸ் அவங்க தான் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும். இல்லை மிரட்டப்படுவதற்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. வந்து விஜய் அவர்களுக்கான கொடுக்க விருப்பம் இருக்கும்ல சார்? ஏன்னா வாரிசு துணிவு சமயத்தில் நடந்த சில விஷயங்கள்லாம் இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து பீஸ்ட்லேயே தொடங்கிடுச்சு. பீஸ்ட் KGF 2லேருந்து ஆரம்பிச்சது. வந்து 2 படத்தையுமே ரெட் ஜெயண்ட் தான் வாங்கியிருந்தாங்க. 2 படத்தில் ஒரு பக்கமாக அந்த சமயம் வந்து பீஸ்ட்டுக்கான ஒரு ப்ரெஸ் மீட்டு பெங்களூர்லேயே வச்சுருந்தாங்க. நீங்கள் இது மாதிரி விஜய் படத்துக்கு கூட வந்து மோத வர்றீங்களே அப்படின்பொழுது, சார் நாங்கள் வரோம், வந்து என்ன இருந்தாலும் வந்து அவர் உங்கள் ஊர் தளபதி, நாங்கள் ஒரு தைரியத்தில் தான் வரோம். ஸ்க்ரீன்ஸு மொத்தம் அவங்களுக்கு தான் அதிகமாக, உங்கள் பீஸ்ட்டுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். நாங்கள் கிடைச்ச ஸ்க்ரீன்ஸில் நாங்கள் எங்கள் படத்தை போட்டுக்கிறோம். நல்லா இருந்தால் வந்து படம் பார்ப்பாங்க, இல்லைன்னா பரவாயில்ல, நானும் வந்து விஜய் ரசிகர் தான் அப்படின்னு யஷ் வந்து சொல்லியிருந்தார். பீஸ்ட் தரப்புலையும் இவங்க தரப்புலையும் என்னன்னா வந்து ஒரு தைரியம் தான். வந்து என்ன வந்து கன்னட டப்பிங் படம் தானே. ஏன்னா வந்து KGF 1 வந்து இங்கே ஒரு பெரிய கலெக்ஷனை பார்த்துடுச்சு. அதனால் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு படத்தை வந்து வியாபாரியாக இதை வந்து உதயநிதி தரப்புலேருந்து பார்க்கும்போது அந்த சமயத்தில் எந்த படம் ஓடுதோ அதுக்கு தான் வந்து ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்தது வந்து பீஸ்ட் 2. அதில் வந்து கொடுத்தது வந்து KGF 2க்கு தான். வந்து இந்த சர்ச்சை அங்கேருந்தே ஆரம்பிச்சுது. நீங்கள் அப்படியே அதனுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் வாரிசு படத்தை அவர் கொடுக்கல. வந்து திரும்பவும் அதுதான் கேட்டது. துணிவுக்கு தான் அதிகமாக அவங்க பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மெயின் ஸ்க்ரீன் முழுக்க துணிவுக்கு தான் கொடுக்குறதா இருந்தாங்க. வந்து அந்த சர்ச்சை மீடியாக்கள் பேசப்பட்டது. அப்புறம் வந்து தில்ராஜே ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. நாங்கள் என்ன இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டியும் கொடுத்துருந்தாரு. அது பெரிய விவாத பொருளாகி அப்புறம் ரெட் ஜெயண்ட் தரப்புலேருந்து ஒரு 4 ஏரியா நாங்கள் கொடுத்துருக்குறோம். நாங்கள் வந்து சுமூகமாக பேசி லலித் கிட்ட பேசிட்டோம், இவர்கிட்ட தில்ராஜ்கிட்ட பேசிட்டோம், எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இந்த 4 ஏரியான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வீடியோ கூட வெளியிட்டிருந்தாங்க. நார்த் ஆர்காடு அது இதுன்னு போட்டு ஒரு 4 கோயம்புத்தூர் இதெல்லாம். ஆனாலும் வந்து நள்ளிரவு காட்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்தப்போ அது எப்படி கொடுக்கலாம், அது நியாயமான ஒரு விஷயம் கிடையாது. வந்து 1 மணி காட்சி, 1 மணிக்கு ஒரு காட்சி போடலாமா அப்படின்னு, அது விஜய் படமாக இருக்கட்டும் அஜித் படமாக இருக்கட்டும், இந்த விவாதம் வந்தப்போ அதில் அஜித் படத்தை திரையிட்டு முதல் நாள் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மேலே கொண்டு வந்தது அதுதான். அந்த துணிவு படத்திற்கு வந்து அந்த காட்சியை முறியடிக்கிறதுக்காக கூட வாரிசு திரைப்படம் அதற்கு முன்னாள் நாள் இரவே வந்து போட்டு காமிச்சணும் ஒரு செலிபிரிட்டி சொன்னால் அதை ஏற்பாடு பண்ணாங்க தானே சார்? அதுவுமே செலிபிரிட்டி ஷோ அது ஒரு சூப்பர் ஒரு டெக்னிக்கலான ஒரு இதுதான். அது வந்து என்ன டக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாலே வந்து ஒரு செலிபிரிட்டி ஷோ, செலிபிரிட்டின்னு விட மீடியாவில் உள்ள அத்தனை பேரும் வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியா, பிரிண்ட் மீடியா, யூடியூப் சேனல் அத்தனை பேரையும் கூப்பிட்டு படத்தை காமிச்சு விட்டாங்க. வந்து பெரிய பூம் உண்டாக்கி. இப்போ இந்த லியோ திரைப்படத்தை கைப்பற்ற ரெட் ஜெயண்ட் முயல் இப்போ தியேட்டரிக்கல் அவங்கக்கிட்ட இருக்கும் பொழுது என்ன விஷயம்னா, இப்போ கொடுத்து தான் ஆகணும். ஒரு 900 ஸ்க்ரீன், ஒரு சரி 700 ஸ்க்ரீன் அவங்ககிட்ட இருக்குதுன்னா, பெரும்பான்மையாக இருக்குதுன்னா கொடுத்தாகணும். இப்போ டேர்ம்ஸ் எப்படி பேச போகிறாங்க அப்படின்னு தான் வந்து பர்சன்டேஜ் எப்படி பேசிக்க போகிறாங்க அது ஒன்று இருக்குது. வந்து ரைட்ஸ் அவர்கிட்ட தான் இருக்குது. இது சோஷியல் மீடியாவில் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து விஜயை வந்து தடை செய்ய பார்க்குறாங்க, அவரை வந்து அழுத்தம் கொடுக்க பார்க்குறாங்க. ஏறக்குறைய அவருடைய மாசையெல்லாம் வந்து குறைக்க பார்க்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வருது. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இதை ஒரு ஆளும் கட்சியாக செய்ய மாட்டார்கள்னு தோணுது. ஏன்னா விஜயகாந்த் இப்படி பண்ணி தான் விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ரேஞ்சுக்கு வளர்ந்தார். அவர் மண்டபத்தை இடித்தது, அப்புறம் இது பண்ணது, எவ்வளோ சம்பவங்கள்லாம் இருக்கும். நம்ம ஒன்று கண்டு காணாமல் போயிடும். அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு மாமன்னன் டைமில் உதயநிதி வந்து ஒரு இன்டர்வியூ அது ப்ரெஸ் மீட் கலந்துக்கிட்டார். ஒவ்வொரு தனித்தனியாக மீட் பண்ணார். பிரிண்ட் மீடியா அதுன்னு பேசும்போது இந்த விஷயத்தை விஜய் அரசியல் வரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் சார், அவர் வரட்டும், அதில் என்ன இருக்குது, எது ஒன்றாலும் நடக்கும். இன்னும் அவர் வந்து அரசியல் கட்சி அறிவிக்கலை, கட்சியோட கொள்கை என்னன்னு தெரியல, கட்சிக்கு பெயர் இருக்குது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, மேபி இப்படி கூட மாறலாம், யதார்த்தமாக பேசியிருந்தார். அவர் அரசியல் கட்சியாக இருந்தால் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கலாம், எங்கள் கூட கூட்டணி வச்சுக்கலாம், அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு ஒரு பட்டவர்த்தனமாக ஒரு பதிலை சொல்லியிருந்தார். சினிமாவிலையும் அதுதான். இப்போ ரெட் ஜெயண்ட் கிட்ட தான் நீங்கள் தேட்டர் கொடுத்தாகணும் போது இப்போ டேம்ஸ் பேசுகிறதுல என்ன விஷயம் தான் வந்து நிற்க போகுது.
எதிரான ஒரு விஷயமா மாறத்துக்கான, ஏன்னா போட்டிக்கு வேறு படம் கிடையாது, ஒரே படம் தான், லியோ மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 1100 ஸ்க்ரீனில் 1000 ஸ்க்ரீன் அதுவாக தான் இருக்கும். அது நீங்கள் டப்பிங் படம்லாம் பாலகிருஷ்ணா அது வருது, வருது, ரவிதேஜா அது வருது, சிவராஜ்குமார் இது வருது, நாங்களாம் அங்கே தமிழில் டப் பண்ண போகிறோம்னு சொன்னாலும் இங்கே தேட்டருக்காரங்க அதை திரையிட யாருக்கும் விருப்பம் இல்லை. இது லியோ வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு திருவிழா மாதிரி. இந்த திருவிழாவில் எவ்வளோ நம்மளால் கல்லா கட்ட முடியும், அதுதான் கல்லா கட்ட முடியும்னா அதான் அந்த வசூலை பார்த்தாக்கணுன்ற ஒரு விஷயம்தான். இதை நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 படங்கள் தான் கிடைக்கும். நீங்கள் அதை தாண்டி சில பேர் சொல்லலாம், நான் பேசுறது கூட சொன்னாங்க, எங்கள் குட் நைட் ஓடலையா, போர்த்தொழில் ஓடலையா, அது ஓடலையான்னு. அதெல்லாம் அனுமானமே பண்ண முடியாது, நம்ம எதுன்னு முடிவு பண்ண முடியாதுல்ல. அது லக்கில் இல்லைன்னா கண்டென்ட்டில் டக்குன்னு தூக்கி ஓடிடும். ஆனால் ஒரு ரஜினிகாந்த் படமோ, விஜய் படமோ, அஜித் படமோ வேறு அவங்க திருவிழா பார்க்குற மாதிரி வந்து அந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கலெக்ஷன். அதனால தான் திரும்ப திரும்ப அவங்க கேட்குறது என்னென்னா, இந்த 4 மணி காட்சி கொடுங்கன்ற ஒரு விஷயம் வந்து. புரியுது சார். இப்போ இப்படியா இருக்கும்போது சரி, ஒருவேளை ரெட் ஜெயண்ட் கைப்பற்றுறாங்க அல்லது அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, செப்டம்பர் 30 நடக்கக்கூடிய லியோ ஆடியோ லான்ச்சில் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு இதே ஒன்று பேசி தான் ஆகணும். அவர் ஆல்ரெடி அரசியல் பேசணும்னா ஒன்று மத்திய அரசை விமர்சிக்கணும் அல்லது மாநில அரசை விமர்சிக்கணும். அது ரெண்டையும் எதிர்ப்பு அரசியல் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அப்போ யார் அவர் எதிர்ப்பு அரசியல் அங்கே பேசக்கூடும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அரசியல் பேச போகிறாரா, ஒரு குட்டி கதை சொல்ல போகிறாரா? ஆனால் விஜய் எது பேசினாலும் அது மறுநாள் இல்லை அன்றையே வந்து மீடியாக்களில் ஒரு பேசும் பொருளாக, தலைப்புச் செய்தியாக, போஸ்டராக, தம்லைனாக மாறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா இது ஏறக்குறைய வந்து அவங்க வந்து ஒரு அந்த நேரு இண்டோர் ஸ்டேடியம் ஒரு 8000 கெப்பாசிட்டின்னு வச்சுங்க, அதுக்கு மட்டும்தான் பாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மாவட்டத்துக்கு 200 பேர் அப்படின்பொழுது எல்லாமே மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் உள்ளே வரப்போகிறாங்க. அப்படின்போது தன்னுடைய மக்கள் இயக்க சம்பந்தமான நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அவங்க வந்திருக்காங்கன்னா ஏறக்குறைய விஜய் அரசியல் தான் பேசுவாரோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஆனால் அரசியல் மத்திய அரசை விமர்சித்தா இடி ரைடு வரும் சார். இங்கே மாநில அரசை விமர்சிச்சிங்கன்னா படம் ரிலீஸ் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி சார் அரசியல் பேசுவார்? தற்போது சினிமாவுடைய அந்த லியோங்கிற ஒரு பெரிய படம் வருது, அது பாதித்தாலும் பரவாயில்லன்னு அந்த தைரியத்தோடு அரசியல் பேசுவாரா விஜய்? இல்லை, நீங்கள் வந்து அரசியல் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எல்லாத்தையும் ஒரு விதத்தில் எதிர்த்து தான் ஆகணும். வந்து இப்போ விஜய் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுன்னு கூட கிடையாது, ஒரு பல பேருடைய டவுட் எப்படின்னா, அவர் வந்து ப்ரெஸ்ஸையே அந்த அளவுக்கு மீட் பண்ணாதவர் எப்படி போய் ஒரு பொதுக்கூட்டத்தில், ஒரு திருமண கூட்டத்தில் அவர் எப்படி பேச போகிறார், எப்படி போய் மக்களை மீட் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்து. ஓகே சார், இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் அரசியல் பேசுவார்னு சொன்னீங்க. கர்நாடகாவில் காவிரி நீர் குறித்து அந்த மாநில நடிகர்கள் எல்லாம் பேசுகிறாங்க, அட்லீஸ்ட் வாய்ஸாவது கொடுக்குறாங்க. நம் மாநிலத்தில் எந்த நடிகர்களுமே கொடுக்கறது இல்லையே. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. இந்த நேரத்தில் ஆடியோ லான்ச் ஒன்று நடக்க இருக்குது. ஆனால் இந்த திரைப்படம் 4-5 மொழிகளில் வெளியேற திரைப்படமாக இருக்குது. அவராவது இதை குறித்து பேசுவாரா சார்? இல்லை, கர்நாடகா காவிரி நீர் பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலும் அதை பேசக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு தான் இருக்குது. ஆனால் அந்த மாநில நடிகர்கள் பேசுகிறாங்க. இல்லை, பேசுகிறாங்க. வந்து ஒரு பிரச்சனை வந்தப்போ இறங்கி போராட்டமே பண்ணாங்க. அதுக்கு தான் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு பெரிய மீட்டிங் போட்டது. அதன் பிறகு வந்து ஒரு சம்பவம், நெய்வேலியிலேருந்து நீங்கள் கரண்ட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கேருந்த திரை நட்சத்திரங்கள் பெரும்பான்மையானவர்கள் வந்து நெய்வேலியில் வந்து போராட்டத்துக்கு போனாங்க. ரஜினி வரமாட்டேன்னு சொல்லி சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் தனியாக உண்ணாவிரதம் இருந்தார். மறுநாள் அந்த உண்ணாவிரத்துக்கு அவ்வளோ பேர் வந்தாங்க. அந்த உண்ணாவிரதம் முடிச்சுட்டு நேராக கவர்னர் போயிட்டு ஒரு மனு ஒன்று கொடுத்தாரு. மனு என்ன கொடுத்தாருன்னா வந்து இந்தியா இல்லைனா வந்து சவுத் இந்தியா ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரி மாறணும் அப்படின்னா இங்கே இருக்கிற நதிகளை வந்து நீங்கள் இணைக்கணும். அப்படி இணைச்சிங்கன்னா என்னுடைய பங்காக முதல் இதுவாக வந்து 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு அப்போவே சொன்னார் வந்து. அப்புறம் அது வந்து கர்நாடக அரசியலில் வந்து அவர் கன்னடர் அது சொல்லி அப்புறம் வந்து அவரே வந்து ஒரு பேட்டி சொல்லியிருந்தார், நான் இங்கே வந்தால் நீங்கள் கன்னடன்றீங்க, அப்புறம் பெங்களூர் போனால் வந்து நீங்கள் வந்து மகாராஷ்டிராக்காரன்றீங்க, நான் மகாராஷ்டிரா போனால் வந்து மதராசின்றீங்க, இப்படியா திரும்ப என்னை வந்து விரட்டிக்கிட்டே இருந்தால் நான் எங்கே தான் போவேன் அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இப்போ அந்த காவிரி பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் இருப்பதினால் விஜய் கண்டிப்பாக அந்த பிரச்சனையை எடுக்க மாட்டார். அது வேறு விதமாக மாறிடும். வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகணும், அது பயனும் கிடையாது. வந்து பயன் எடுத்துக்காட்டி மற்ற மாநில நடிகர்களுக்கும் படம் ரிலீஸ் ஆகுது, ஆனால் அவங்க அதை குறித்து பேசுகிறாங்க. ஆனால் நம்ம நடிகர்கள் அதை பேசலையங்கும் போது இந்த நேரத்தில் நடிகர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக மட்டும்தான் பேசுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அதனால தான் சார் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நடிகர்கள் சொன்னீங்க. நீங்கள் கர்நாடகாவில் சிவராஜ்குமார் அவர்கள் பேசியிருக்கார் சார் இது குறித்து. அதனால தான் நம்ம ஊரில் விஜய் அவர்கள் பேசுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். பேசியிருக்காருங்களா அவர்? பேசியிருக்காரு. மேபி வந்து விஜய் பேசலாம், ஆனால் பேசுறது நாகரிகமான ஒரு விஷயமாக இருக்காது. என்ன காரணம், லியோ அப்படின்ட்டு வந்து ஒரு பெரும் முதலீடு அந்த படத்தில் இருக்குது. ஒரு 1000 கோடின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை வாங்கினவங்க
இன்றைக்கி வந்து ஓவர்சீஸில் அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர், திரையிட போகிற தியேட்டர்காரர்கள், அந்த படத்திற்காக உழைத்த தொழிலாளர்கள் அவ்வளோ பேர் அதை நம்பியிருக்காங்க வந்து. அப்படின்னு அது பேசும்போது அந்த படத்திற்கு எதிரான ஒரு விஷயமாக மாறும் வந்து. இப்போ விஜய் எது பேசினாலும் அது வந்து ஒரு எதிர்வினை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். அவர் வந்து எதிர்கால அரசியல் ஒரு சமயம் வந்து தளபதி 69 அந்த படத்தை முடிச்சுட்டு ஒரு 3-4 வருடம் ஒரு கேப் விட போகிறாருன்னு ஒரு தகவல் இருக்குது. அந்த சமயத்தில் அவருடைய அரசியல் பயணம் இருந்ததுன்னா இப்போதைக்கு அவர் வந்து இது சம்மந்தமாக எதையும் வாயை திறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கலாம் வந்து. ஏன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கக்கூடியவர் தான் விஜய் வந்து. இதையும் வந்து டக்குன்னு பேசக்கூடியவர் கிடையாது. கடைசியாக பேசுபொருளான ஆடியோ லான்ச்னா ஜெயிலர் ஆடியோ லான்ச், அது எதனாலன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது குறித்து இதில் ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அவர் கூட ரஜினி கூட வந்து ஒரு காக்கா கழுகு கதையை தான் சொன்னார் கண்டி, நேரடியாக வந்து விஜய் இதில் காக்கா நான் வந்து கழுகு அப்படின்னு எந்த விதத்துலையும் சொல்ல, திரும்பவும் சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே சொல்லலை. ஆனால் எல்லாமே அமைஞ்சிக்கிட்டு தான் வருது வந்து. ஆனால் மீடியாக்கள் வந்து யார் காக்கா இந்த நேரத்தில் ஏன் இவர் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏற்கனவே ஜெயிலரே வந்து அந்த ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் இருந்தது. அது வெற்றி விழாவில் பேசியிருக்காரு இல்லைங்களா ரஜினி வந்து, அனிருத் இல்லைன்னா அது ஒரு ஆவரேஜ் மூவி தான் அப்படி தான் இருந்தது. அந்த ஆடியோ லான்ச்சு மீடியாக்கள் கொண்ட ஒரு பரபரப்பு செய்தி வந்து அது பெரிய படமாக மாற்றிடுச்சு. இன்றைக்கி 700 கோடியை கலெக்ட் பண்ணிச்சு. எனக்கு தெரிஞ்சு விஜய் அதற்கு எதிரான ஒரு பதிலை சொல்லவே மாட்டார். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் தன்னுடைய எதிர்கால அரசியலுக்கான ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்லலாம். இல்லைன்னா கட்சியை நான் எப்போ அறிவிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இது பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ பேர் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் அன்றைக்கி வந்திருக்க போகிறாங்க. அவங்கள மகிழ்விக்கிற மாதிரியான எதிர்கால இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலோ அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்கள் எப்படி பணியாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். இது எல்லாம் தாண்டி கண்டிப்பாக ஒரு குட்டி கதை இருக்கும். அந்த குட்டி கதை தான் என்னன்னு மறுநாள் வந்து மீடியாக்கள் வந்து அலசி ஆராயப்படும் வந்து. குட்டி கதை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அப்போ பார்க்கலாம் சார். அப்படியே தல அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படம் கடைசியாக தொடங்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, உண்மையா? அதுவும் அக்டோபர் 2ன்னு நினைக்கிறேன் சார். அன்னைக்கு எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டாங்களா? உண்மையா சார்? உண்மையாக சந்தோஷமான ஒரு விஷயந்தான் வந்து, மகிழ்ச்சியாக வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். எங்கள் மே 1 விடாமுயற்சின்னு ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அப்படியே வந்து எப்போ வரும்ன்ற அளவுக்கு ஆகி திடீர்னு நீங்களே கூட கேட்டிருந்தீங்க சார், ரகசியமாக வந்து துபாயில் ஷூட் பண்ணுறாங்க, அபுதாபியில் வந்து ஒரு சாங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் இடையிலையும் பார்த்தீங்கன்னா 2-3 படங்கள்லாம் வந்திருந்தது. திடீர்னு புர்ஜ் கலிஃபாவில் இருக்கிற மோகன்லால் வீட்டுக்கு திடீர் விசிட்டு அஜித் அடிச்சிருந்தார். அப்புறம் வந்து சஞ்சய் தத்து கூட இருக்கிற மாதிரியான ஒரு பிக் ஒன்று வந்துருந்தது. இப்போது 2ஆம் தேதி அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டுருக்கு. அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. ஆனால் வந்து மகிழ் திருமேனி நிஜமாகவே மகிழ்ச்சியில் இருக்காராம் நம்ம கேள்விப்பட்ட பிறகு. எப்போ ஷூட்டிங் கிளம்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல டைரக்டரை தூக்கி இப்படி கட்டி போட்டு வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுங்க? அந்த மகிழ் திருமேனி இப்போ இருந்திருந்தால் ஒரு சாதாரணமாக இருந்தால் அவர் வேறு ஏதாவது ஒரு படத்தை முடிச்சுட்டு இருப்பார். என்ன இதில் வந்து குளறுபடி, கதை சரியில்லையா, இல்லை வந்து இவங்க ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணது வந்து இதுவாகலையா, இல்லை அஜித்துக்கு திருப்தி இல்லையா, பல கேள்விகள் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இது சம்மந்தமாக நான் யாரை கேள்வி கேட்டாலும் ஒரே இடத்துல கை காமிக்கிறதுங்கன்னா அஜித்தை தான் கை காமிச்சாங்க. அவர் ஒரு கண்ணசைவு கொடுத்தால் கிளம்பிடுவோம் சார் அப்படின்னு. மேபி இது கூட சொல்லிட்டு இருந்தாங்க. 30 இல்லை 35 நாள் ஒரே ஷெட்யூலில் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. ஆனால் உள்ளூர் இந்தியாவுக்குள் படப்பிடிப்பு இல்லை, வெளிநாட்டில் தான் அப்படின்னு. ஒருவேளை அக்டோபர் 2ஆம் தேதி நிஜமாகவே கிளம்பிட்டோம். அப்படி அந்த படம் ஸ்டார்ட் ஆனால் தளபதி 68 அக்டோபர் மாதம், அதையும் வந்து 19க்கு பிறகு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தளபதி 69 இப்போ அக்டோபர் 19 பிறகு ஷூட்டிங் போகிறாங்களா சார்? ஷூட்டிங் போகிறாங்க. ஏன்னா அந்த படத்தோட அப்டேட் வந்துகிட்டே இருந்தது, இப்போ அப்படியே அமைதி ஆகிட்டாங்களே. என்ன லியோ, உங்களுக்கு லியோன்னு ஒரு படம் இருக்கு இல்லைங்களா, போகிற இடம் பூரா வெங்கட் பிரபு உளறி கொட்டிக்கின்னு வர்றது, அவராகவே ஒரு அப்டேட் கொடுக்குறது, யார் 2 விஜய் இருக்கிறதுன்னு அவர் தான் சொன்னார். ஏற்கனவே விஜய் தான் கூப்பிட்டு கண்டிச்சதாக ஒரு தகவல். அது நியாயமான ஒரு விஷயம் தானே. வந்து பெரிய படம் 1000 கோடியை வந்து டார்கெட் வச்சுருக்கு. அதுக்கு வந்து ஆடியோ லான்ச் எப்போ எதிர்பார்த்துக்கிட்டாங்க, ட்ரெய்லர் எப்போ வெளியிட போகிறாங்க, அக்டோபர் 19ஆம் தேதி 4 மணி காட்சி கிடைக்குமான்னு இங்கே தவிச்சிட்டு இருக்காங்க. இடையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்னேகா நடிக்கிறாங்க, நயன்தாரா ஆடுறாங்க, அது இதுன்னு இவராக போட்டு அடிச்சு தள்ளிட்டு போயின்னா நியாயமான ஒரு விஷயமா வந்து அது நியாயமே கிடையாது. அது கூப்பிட்டு வந்து இப்போதைக்கு எதுவும் வாயை திறக்காதீங்க, இன்னும் எவ்வளோ இருக்குது. நான் படத்துக்கு டைட்டில் வைக்கல, யார் காஸ்ட் அண்ட் க்ரோன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, பூஜை போடல, எவ்வளோ வேலைகள் இருக்குது. ரிலீஸுக்கு பிறகு முறைப்படி ஒரு பூஜை, ஒரு அறிவிப்பு, ஷூட்டிங் கிளம்புவோம் அப்படின்னு. ஒருவேளை இந்த பக்கம் விடாமுயற்சி, அந்த பக்கம் தளபதி 68 அப்படின்னா ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு 2ம் மோதுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. மீண்டும் ஒரு வாரிசு துணிவா அப்படிங்க அது வந்து இருக்காது. தியேட்டருக்காரர்கள் அதை விரும்ப மாட்டாங்க. மறுபடியும் வந்து ஏன்னா அந்த 2 படமும் ஒன்றா வந்த பொழுது அவங்க தியேட்டருக்காரங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னது என்னென்னா, யாராவது ஒருத்தர் முன்ன பின்னுவாங்க அப்படின்னு. அதுதான் நியாயமான ஒரு விஷயம் கூட. இந்த கலெக்ஷன் அப்படின் போது 2ஆக பிரியும். இப்போ 1100 ஸ்க்ரீன் இருக்குன்னா 550 550னா வந்து எல்லாமே மாறும். வந்து
அதனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். செப்டம்பர் 30ஆம் தேதி ஆடியோ லான்ச்சில் விஜய் அவர்கள் என்ன தான் பேச போகிறாங்கிறத அன்னைய பார்ப்போம் சார். ரொம்ப நன்றிகள் சார். வணக்கம்.